ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஓம் மனசுல இப்படி இருக்குன்னு இந்த தாய் எதிர்பார்க்கல. உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கல. கள்ளங்கபடம் இல்லாத உள்ளத்தை தான் உன் தாய் எதிர்பார்த்து உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன். ஆனா உன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகள் என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ. பல முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வார்த்தைகளை கட்டுப்படுத்து, வார்த்தைகளை வெளிவிடாத, வார்த்தையை வெளிவிடாத. உன் வாயை புடுங்கணும்னு தான் காத்திருக்கிறாங்க. உன் வார்த்தையினாலதான் அவங்க ஆரம்பிக்கணும்னு காத்திருக்கிறாங்க. வாயை துறக்காத. பல முறை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், கேட்ட பாடு இல்ல. உன்னை எப்படி வெறுப்பேத்தனா, நீ எப்படி பேசுவேங்கிறது எல்லாம் தெரிஞ்சுதான் அங்க வேலை நடந்துட்டு இருக்குது. அது தெரியாம வாய் விட்டு பேசுறையே, வாய் விட்டு வார்த்தைகளை வெளிவிட்டு இருக்கிறையே, அது உனக்கு ஆபத்துங்கிறத தெரிஞ்சு அதை முதல்ல நிறுத்து. நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு உனக்கு தெரியுமல்ல. வேண்டாம், அவசரப்படாத, எதுலயும் அவசரப்படாத. சிந்தித்து செயல்படு இனியாவது. இல்லைன்னா உன் வாழ்க்கை நிலகுலைஞ்சு போயிரும். இப்பவே வழிதடம் தெரியாம துடிச்சுக்கிட்டு கிடக்கிற. உன் வேதனை தெரியல அவனுக்கு, உன் வேதனை தெரியல. உன்னை இந்த பாடு படுத்தன அவனுக்கு வேதனை புரியல. உன் வேதனை புரியாமதான் இன்னும் ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். அடிச்சா எப்படி வலிக்குங்கிறத அவனுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் தயார் செஞ்சிட்டு இருக்கிறேன். உன் குடும்பத்தை அழிச்சவன் சந்தோஷமா இருக்கிறான்னு நீ வேதனைப்பட்டு இருக்கிற. உன் வேதனைய தீக்கணும்னு தான் இந்த கருமாரியும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கிற. அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வர்ற. ஒவ்வொரு வாக்கா உங்ககிட்ட ஒப்படைச்சு உன்னை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அக்கறையில இந்த கருமாரி உன்னை தேடி வந்துட்டு இருக்கிறேன். கவனமாயிரு, கவனமாயிருன்னு பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற. பாதையில நடக்கிறப்ப கவனமாயிரு. யார்கிட்டையும் எதையும் கையிலிருந்து வாங்கும் போது கவனமாயிரு. யார்கிட்டையும் கையில கொடுக்கும் போது கவனமாயிரு. எது எதுல வைக்கணும்னு பார்த்து 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 அங்க வேலை நடந்துட்டு இருக்குது. தொட்டது தொலங்க கூடாது. நில குலைஞ்சு நீ நிக்கணும், அடிபட்டு நிக்கணும். வாழ்க்கையில நிமிர முடியாத அளவுக்கு நீ குமிஞ்சிருக்கணும். நிமிந்து யாரையும் பாத்திரக்கூடாது, கூனி குறுகி நீ நிக்கணுங்கிறத ஆசைப்படுறாங்க. கவனமாயிரு, கவனமாயிரு, கவனமாயிரு. அழிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான்னு அவன் வெறிகொண்டு திரிஞ்சிட்டு இருக்கிறான், வெறிகொண்டு திரிஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு வழிய நீயே போட்டு கொடுக்காத. இப்படி வா, சீக்கிரமா வந்து என்னை அழிச்சிட்டு போன்னு நீயே வழிய உருவாக்கி கொடுக்காத உன் எதிரிக்கு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா நான் சொல்றது? உன்னை சுத்தியும் எதிர்மறை சக்தி அதிகமா இருக்கு. தீய சக்தி வேகமா வேலை செஞ்சிட்டு இருக்குது. உன் கர்ம வினை அதுக்கு வழிவிட்டுட்டு இருக்குது. உன் கர்ம வினை இப்படிப்பட்டவனை சீக்கிரமா உன்கிட்ட அழைச்சிட்டு வரணும்னு அது காத்துட்டு இருக்கு. உன் கர்ம வினைட்டு இருந்தும் உன்னை அழிக்கணும்னு காத்திருக்கிற உன் எதிரிட்டு இருந்து காப்பாத்தத்தா இந்த தாய் வந்திருக்க. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிடாத. நீ பேசுற வார்த்தைகள் ஒரு சிலது உன் கூட என்னை இருக்க விடாம துரத்திட்டு இருக்குதுன்னு அன்னைக்கே சொன்னேன். மனசுல வஞ்சத்தை வச்சுக்காத. யாரையும் திருப்பி நீ பேசிட்டீனா எனக்கு அங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் அமைதியா இருந்துருவேன். எந்த இடத்துல நீ அமைதியா இருக்கையோ உனக்காக நான் அங்க போராடுவேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. உன் எதிரிட்ட நேருக்கு நேர் நீ பேசணும்னு ஆசைப்பட்டா நீயே பேசிக்கோ, நான் வரல. இல்ல கருமாரி தாயே நீ பார்த்துக்கமான்னு சொல்லு. நீ அமைதியா இரு.
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது. என் காதெல்லாம் கூசுது. நீ பேசுகிற வார்த்தைகள் சரியில்லை. உன் வார்த்தைகள் இன்னும் அதிகமாக செய்வினையாகட்டும், பிள்ளி சூன்யமாகட்டும், தீய சக்தியாகட்டும், எதிர்மறை சக்தியாகட்டும் அதிகமாக இழுக்குது. பேசாத. நாவை கட்டுப்படுத்து. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படி? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ கண்மறைஞ்சு இருக்கும்போது, உன் வீட்டு கதவுகள் சாத்தி இருக்கும்போது, உன் வீட்டுக்கு வெளியே வந்து போடக்கூடாததை எல்லாம் வாசல்ல போட்டுட்டு போறாங்க. அதனோட பாதிப்பு காலையில நீ கதவை திறந்தது உன் வீட்டுக்குள்ள வர துடிச்சிட்டு இருக்கு. எதையெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்கங்கிறத நான் சொல்ல வேண்டாம். ஆனா உன் எதிரி எத்தனை சீக்கிரத்துல உன் குடும்பத்தை நலக்குலைய வைக்கணுங்கிறத அவன் தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பா இதில் இருந்தெல்லாம் உனக்கு தீர்வுகள் கிடைக்கும். உன்னை நான் காப்பாற்றத்தான் போறேன். உன்னை கைவிட மாட்டேன். நீ வேதனைப்படுறத வேடிக்கை பார்க்க மாட்டேன். இந்த கருமாரி உனக்காக நின்று போராடி நீ கேட்கறத நான் பெற்று கொடுப்பேன். உன் வீட்டுக்குள்ள நிம்மதியை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை நல்லாக்கி கொடுப்பேன். உன் உடம்புல இருக்கிற வேதனைகளை தீர்த்து கொடுப்பேன். உன் கையில காசு தங்கல, நான் யார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்குவேன்னு கேட்கறையே அந்த நிலைய நான் மாத்தி கொடுப்பேன். உன் எதிரிய உன் கண்ணுக்கு முன்னாடி நிக்க வைக்க மாட்டேன். அவனை திசைய திருப்பி விடுவனானு இதையெல்லாம் செய்யத்தான் துடிச்சிட்டு இருக்க இந்த கருமாரி. உன் வீட்டுக்குள்ள தெய்வ சக்தியை தவிர எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட தீர்ப்பு. அந்த தீர்ப்புக்கு நீ ஒத்து போக என்ன செய்யணும்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். இன்னைக்கு சொல்றேன் கேளு. 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜை செய், பரிகாரம் செய். இங்க நடந்துட்டு இருக்கிற வசிய பூஜையிலிருந்து, செய்வினை அகற்றும் பூஜையிலிருந்து, கணவன் மனைவி பூஜையிலிருந்து எல்லா பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு. உன் குறையெல்லாம் நிறைவாக்கிக்கங்க. இங்க அனைத்து பூஜைகளுக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க இந்த கருமாரி. உன் பூஜையை கொடுத்து அந்த பூஜையில குறைகளை நிறைவாக்கி உன் வேதனைகளை குறைச்சுக்கோ. ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், உன் மனசுல வெஞ்சத்தை வைக்காத. உன் எதிரிய போல மாறணும்னு நினைக்காத. ஒருத்த அழியணுங்கிற எண்ணம் உனக்கு வேண்டாம். உனக்கு தீங்கு செய்யவனை என்ன நினைக்கணுமோ என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்குவேன். நீ பொறுமையாயிரு. என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்ச பிறகு நீ கவலைப்படக்கூடாது. அதன் முடிவை நல்ல முடிவா மாத்தி கொடுக்கத்தான் நான் இருக்கேன். நாளைக்கு பாட்டியம்மன். இந்த பாட்டியம்மன் நாளில் உனக்கு ஒரு தீங்க கொடுக்கணும்னு உன் எதிரி ஒரு கையால வச்சு அந்த ஆள் ரூபத்துல உன் வீட்டுக்குள்ள நுழைய வச்சு அவன் கொடுத்து அனுப்புற வேண்டாத ஒரு பொருளை உன் வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு திட்டம் போட்டிருக்கான். எந்த நாள்ல? நாளைக்கு விடிய போற பாட்டியம்மா நாளில். அந்த நாளில் நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லத்தான் வந்தேன். இந்த நாளில் தான் அவன் வேலை வெற்றி அடையும்னு அவன் ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்கிறான். யாரு வந்தாலும் கவனமாயிரு. உரம்பரை வந்துட்டாங்கன்னு ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்து வந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்க மறந்துடாத. யாரு வந்தாலும் அவங்க மேல ஒரு கண் இருக்கட்டும். அதுவும் நாளைக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. நாளைக்கு உன் வீட்டுக்குள்ள வர்றவங்கள வராதேன்னு தடுத்து உன்னால நிறுத்த முடியாது. அப்படிப்பட்டவங்க தான் வரப்போறாங்க. அவங்க தான் உன் எதிரியோட கையாளு. ஜாக்கிரதையாயிரு. வந்தவங்களை உட்கார வச்சாலும் அவங்க மேல கண்ணை வை. அவங்கள கவனிக்கிறேன், உரம்பரைய கவனிக்கணும்னு ஓடி ஓடி ஆடிட்டு அவங்க வச்சுட்டு போன பிறகு நீ தீங்க நினைச்சு கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. கவனமாயிரு. நாளைக்கு கவனமாயிரு. நான் சொன்னதை காதுல வாங்கிட்டியா? உள்ளத்துல இறக்கிட்டியா? உன் பாடுகளை போக்குறக்கு
உன்னோட வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்திகளை விரட்டுறக்கு 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தை வாங்கு. இங்க நடக்கிற பூஜையில நீ கலந்துக்கோ. உன் பிரச்சனைக்கு இங்க பூஜையில வை. இதுதான் இந்த கருமாரியோட வாக்கு. நாளைக்கு கவனமாயிரு. ஒன்னே ஒன்று உன்கிட்ட மறுபடியும் நான் கேட்டுக்கிறேன். என்னோட பிள்ளைங்க நான் கேட்டேன்னு எனக்காக இங்க நடத்துற பூஜைக்காக காணிக்கை அனுப்பிட்டாங்க. ஆனா பல பிள்ளைகள் எனக்காக இங்க காணிக்கை அனுப்பல. அதுவும் நீ ரொம்ப தூரத்துல இருக்கிற, உன்னால எனக்கு காணிக்கை அனுப்ப முடியலன்னு நீ சோர்ந்து போயிருக்க. உன்னால முடியும். இந்த தாய்க்கு உன் கையில் இருந்து காணிக்கை கொடுக்க உன்னால முடியும். உன் காணிக்கை என் பூஜைக்கு அனுப்பி அந்த பூஜையின் மூலம் வரும் பலனை நீ பெற்றுத்தான் தீர்வேங்கிறது என் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவேற்று. உன் கையில் இருக்கிற காணிக்கைய இந்த தாயோட பூஜைக்காக அனுப்பு. அனுப்பிய பிள்ளைகள் அத்தனைக்கும் இங்க நடந்த பூஜையில என் மனதார உளமாற நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த கருமாரி மனமகிழ்ச்சியோட இருக்கிற. இன்னைக்கு அமாவாசை நாள்ல பூஜை நடத்துறக்கு என் பிள்ளைகள் கொடுத்த காணிக்க என் மனச குளிர வச்சிருக்குது. அது போல உன் கையில் இருந்து காணிக்கையும் கொடுத்து எனக்கு பூஜை செய்ய கொடுத்து என் மனமகிழ்ந்து நான் படுற சந்தோஷத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.